வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பச்சைப்பயிர் குழம்பு ரெசிபி தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த பச்சைப்பயிர் குழம்பு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம இதை பண்ண போகிறோம். பிகினர்ஸ் கூட இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் இது எப்படி செய்யலன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி கூடலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பச்சைப்பயிறு குழம்பு பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிரை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 6 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சைப்பயிறு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. குக்கர் சூடானதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வச்சு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு இது கூட நம்ம மசாலா பொடிகள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். மசாலா பொடியில் லோ ஃப்ளேமில் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பச்சைப்பயிறு இதில் சேர்த்துக்கோங்க. பச்சைப்பயிரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட நல்லா வதக்கி பச்சைப்பயிறு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு பச்சைப்பயிருக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேயே 5 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 விசில் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிவிட்டேன். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா பச்சைப்பயிர் பாருங்கள் கொஞ்சம் மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. கடாய் சூடானமே இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயிலேருந்து வெங்காயத்தை மட்டும் நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை பாருங்கள் எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து பச்சைப்பயிர் வேக வைக்கிறதுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கோம். பச்சை மிளகா வேறு சேர்த்திருக்கோம். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பொடிகளை சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம்.
அரை நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா பொடிகளை வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிறேன் பச்சை பயிரை வச்சுருக்கேங்க. பச்சைப்பயிர் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து பச்சைப்பயிர் வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம பச்சைப்பயிரில் முதலையே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்து வேக வைக்கும், உப்புலாம் சேர்த்து வேக வைக்கும் போது உங்களுக்கு வந்து பச்சைப்பயிரில் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா பச்சைப்பயிர் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. பாருங்கள், சூப்பரான பச்சைப்பயிர் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாதத்துக்குள்ளே சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது வேணாம் நல்லா சேர்த்து விடுங்க. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்தும் போது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பச்சைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடான சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிலா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.